அவளை ஒருவரும் ஒருபோதும் கர்த்தர் கைவிடல. ஒரு அம்மா விடா ஓடி வந்து இயேசுகிட்ட, ஆண்டவரே என் மகள் வியாதியஸ்த படுக்கையோடு படுத்து நிற்கிறா, அவளை சுகப்படுத்த ஆண்டவரே. ஏசப்பா சொல்றாரு, ஓமா மக சுகம், ஓமா மக சுகம். ஓட்டி ஓடி வரும், ஐயா என் வேலைக்காரன் இன்னொரு வாரமா படுத்து ஓயா அவன் வேலைக்காரன் சுசமாவும். அல்லேலூயா. அப்போ ஒரு தாயா ஒரே பிள்ளை அவனுக்கு, அந்த பிள்ளை திடீர்னு மறிச்சு போச்சான். மறிச்சிட்டு பிறகு அவனை உதைக்கிறதுக்கு எங்க இருந்து போறாங்க, சுடுகாட்டுக்கு போறாங்க. அவன் சுடுகாட்டுக்கு போற வயல ஏசப்ப வர பார்க்கிறார், ஐயோ இந்த தாயா இருக்கிறது ஏதோ ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் மறித்து போயிடுச்சு. அவன் ஏசப்பா என்ன பண்றாரு, மனதுருகி அந்த பாடையை கொண்டு வரல, நிக்க வச்சு அவன் மேல கையை வச்சு, மகனே எழுந்துரு, அல்லேலூயா. ஏசப்பா எழுப்பி கொடுக்குறாரு அந்த தாயாருக்கு. அந்த தாயார் இவ்வளவு கண்ணு வச்சு ஒரே ஒரு பையன், இந்த பையன் தான் எனக்கு சாப்பாடு போடுவான், இந்த பையன் தான் என்ன வயசான காலத்துல பார்த்துவான். அந்த தாயார் மழை போல நம்பியிருந்தான். அந்த பையன் திடீர்னு இறந்துட்டனால ஏசப்பா அவர் தேடி வந்து அந்த சகோதரி மகளை உயிரோடு கொடுத்தார். அல்லேலூயா. நம்பி ஒருபோதும் மாத்தாள் மரியாதை உங்களுக்கு நல்லா தெரியும். லாசர் மரித்து போனான், ஐயா என் சகோதரன் மரித்து போனானே கவலைப்பட வந்து 4 நாள் ஆயிடுச்சு. யாருமே நாத்தாச்சாலும் பரவாயில்ல, ஏசப்பா எழுப்ப வல்லவரா இருக்கிறார். வாழ்க்கையில கெட்டு போயிருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, எதுவும் செய்ய முடியாதாலும் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்தா கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம், அதிகமான நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 34 4, 5, 4 வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே பயந்து உட்கார்ந்து, அல்லேலூயா. எல்லாமே பயப்படுறவங்களுக்கு என்ன பண்ணணுமா, கர்த்தரை தேடணும். பயமாக்குதா, வாழ்க்கையில பயம் இருக்குதா, பயம் தான் யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடினா என்ன பண்ணுவாராம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது கர்த்தர் என்ன பண்ணார், நமக்கு செவி கொடுத்தார். உன் பேர் என்ன பாப்பா? வியானி. வியானி இந்த பக்கம் போயிட்டு வச்சுக்கோ, வியானி வியானின்னு கூப்பிடுறோம். அந்த பாட்டு போயிட்டே வச்சா நான் என்ன யோசிக்கலாம், காது கேட்கல இல்ல அந்த பாப்பாக்கள் சொல்லப்பா அது போயிடுச்சு. என்ன சொல்லு, இந்த பிரேயருக்கு வந்து நான் போயிட்டு வச்சுக்கோ, அந்த பாப்பாக்கு பிரதர் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பாப்பா என்ன நினைக்கும், அடையோ இன்னும் கத்தி பிரசவம் பண்ணியிருந்தாரு, கூட்டோட கேட்க மாட்டேங்கிறாங்க, செவிடு அவர் வேலை போயிடுச்சு, அவுட் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படி அந்த பாப்பா நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. ஏசப்பா நோக்கி கூப்பிடுற பிள்ளைக்கு ஏசப்பா என்ன கொடுக்குறாரா, செவி கொடுப்பார். செவி கொடுக்குறான். சில பேர் கூப்பிட்டா கூட கேட்காம இருப்பானே, நான் கூப்பிட்டே போயினே. ஆனா தேவன் அப்படி இல்லை, கூப்பிடும் போது என்ன கொடுப்பாரு, செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, யாரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். யாரை நோக்கி பார்த்து, ஆண்டவர். என்ன நோக்கி பாருங்க, பிரகாசம் பார்க்கலாம், ஒண்ணும் வராது. என்ன பார்த்தா என்ன வராது, ஒண்ணுமே வராது. ஆனா நீங்க எல்லாம் யாரை நோக்கி பார்க்கணும், ஏசப்பா நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தா உங்க முகம் எல்லாம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஒரு பிரேயர்ல பிள்ளைங்களை பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. இயேசு அப்பாவோட பிள்ளையோட முகம் என்னதான் இருக்கும், பிரகாசம் இருக்கும். பிரகாசம் இல்லைன்னா நான் பிரேயருக்கு வந்து நான் பாட்டு பண்ணணும்னு வச்சுக்கோ, உங்கள் துக்கம் சந்தோஷமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அந்த அண்ணனே துக்கமா இருக்கிறாரு, நம்மளுக்கு போய் துக்கம் மாறன் பாட்டுகிறாரு எனக்கு. அப்போ தேவன் சொல்றாரு, அவர்களை நோக்கி பார்த்து, யாரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, எவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. அப்போ நீயும் நானும் ஏசப்பா முகத்தை நோக்கி பார்த்தா நம்முடைய முகம்லாம் எப்படி இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். ஜபத்துக்கு வந்து போனோம்னா உங்களை பார்த்தோன்னா 4 பேர் என்ன இவ்வளவு பிரகாசமா போனோம்னு சொல்லணும். உங்களை பார்த்து
அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க முகம் என்ன ஆகும்? பிரகாசமடையும். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போவாது. யார் முகமும் வெட்கப்பட்டு போய். ஏன்னா நீ யாரை நோக்கி பார்த்துக்கிற? இயேசுவை நோக்கி பார்த்துருக்கிற. ஆனால் உன் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஜபத்துக்கு போய் வந்தேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நான் கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தரை வேண்டுதலை கேட்பாரு. அவர் நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அவர் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளையோட முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அவர் நோக்கி கூப்பிடுற பிள்ளையோட முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறாரோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று யார் கூப்பிடுது? கண்ணில்லாத குருடன் கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஏசப்பா இறங்கினாரா? ஆமென். ஆமென். கண்ணில்லாதவனுக்கே இறங்குறானா? உனக்கு எனக்கு நல்ல கண்ணுல குத்திக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கண்ணு குத்திக்கிறாரு. நம்ம ஏசப்பா பார்த்து கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? இறங்குவார். கர்த்தர் முகல பிரகாசம் அடைய செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. யாரை நோக்கி கூப்பிடுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுங்க. அப்ப உங்களுடைய முகமெல்லாம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. கூப்பிடு ஜபத்தை கர்த்தர் செவி கொடுத்து கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்காத கல்லோ மரமோ அல்ல. பேசும் தெய்வம் அவரு. ஆமென். பேசாத கல்லு மரம் இல்ல. அவர் என்ன தெய்வம்? பேசும் தெய்வம். என்னோடு கூட பேசும். ஆண்டவரே கனவின் வழியாய் பேசும், ஜபத்தின் வழியாய் பேசும், வேதத்தின் வழியாய் பேசும். எப்படியாவது யார் பேசணும்னு விருப்பம் பண்ணணும், ஆசை பண்ணணும். தேவன் பேசணும். ஆண்டவர் பேசணும். ஒருவேளை வீட்டுக்காரன் பேசணும், மூஞ்சி தூக்கி வீட்டுக்காரர் பேசவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் பேசணும். நம்ம எல்லாம் பேசுங்கம்மா. ஏன் அன்பு? ஆண்டவர் அவ்வளோ அன்பு வைக்கணும் நம்மலாம். அப்போ அவர் மேலே நம்ம அன்பு வச்சோம்னா கர்த்தர் மேலே கூப்பிடுறாங்க. அவர் சத்தத்தெல்லாம் கேட்டு நம்மளை பிரகாசம் செய்ய பண்ணுவார். அல்லேலூயா. முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டுமா? வாழ்க்கையில பிரகாசம் வேண்டுமா? அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.